நண்டு பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல, வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினோடனே 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு பட்டை, 4-5 பல்லு கிராம்பு போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுருங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் போட்டு வதக்கி வச்சுருக்க இதை வந்து பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போ குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நண்டை போட்டுக்கோங்க. நண்டு வந்து தெரிக்கும், ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா நண்டோட ஒட்டினோடனே அரைச்சி வச்ச சாந்தை இதில் ஊற்றிக்கோங்க. அதையும் கலக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு, கல் உப்பு போட்டு புளிக்கரைசல் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன், அதையும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச ஜார் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா நண்டு வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தா கம நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ. டாடா, பை பாய்.